ஓம் சாந்தி 25/7/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நான் நன்றாக படித்து தனக்குத்தானே ராஜ்ய திலகம் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவலை மட்டுமே சதா இருக்க வேண்டும். படிப்பின் மூலம்தான் ராஜ்யம் கிடைக்கிறது. கேள்வி: குழந்தைகள் எந்த உற்சாகத்துடன் இருக்க வேண்டும்? ஏன் மனச்சோர்வு அடைந்து விடக்கூடாது? பதில்: நான் இந்த லக்ஷ்மி நாராயணர் போன்று ஆக வேண்டும் என்ற உற்சாகம் சதா இருக்க வேண்டும். இதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும் மனச்சோர்வில் வரக்கூடாது. ஏனென்றால் இந்த படிப்பு மிகவும் எளிமையானது. வீட்டில் இருந்து கொண்டே படிக்க முடியும். இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஆனால் அவசியம் தைரியம் வேண்டும். பாட்டு: தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகள், தன்னுடைய தந்தையின் மகிமையை கேட்டீர்கள். மகிமையானது ஒருவருக்குத்தான், வேறு யாருக்கும் மகிமையானது பாடப்பட முடியாது. லக்ஷ்மி நாராயணரை கூட இவ்வாறு தகுதி இருக்கக்கூடியவர்களாக சிவபாபா தான் மாற்றுகிறார். அவருக்கு மகிமை இருக்கிறது. அவரை தவிர பிறகு யாருக்கு மகிமை பாட முடியும்? இவர்களை இவ்வாறாக மாற்றக்கூடிய டீச்சர் இல்லை என்றால் இவர்கள் இவ்வாறு எப்படி மாறியிருப்பார்கள்? அதாவது லக்ஷ்மி நாராயண் கூட ஒரு ஆசிரியர் இல்லாம எப்படி லக்ஷ்மி நாராயண் ஆகியிருக்க முடியும்? பிறகு சூரிய வம்சத்தில் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு மகிமை இருக்கிறது. தந்தை சங்கம யுகத்தில் வரவில்லை என்றால் இவர்களுக்கு அரசாட்சியும் கிடைக்காது. வேறு யாருக்கும் மகிமை கிடையாது. தன்னை தானே ராஜாவாக மாற்றிக்கொள்வதற்கு தானே படிக்க வேண்டும். சிவபாபா நமக்கு படிப்பிக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். யார் நல்ல முறையில் படிக்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். படிக்கவில்லை என்றால் பதவியும் அடைய முடியாது. படிப்பதற்காகத்தான் ஸ்ரீமத் ஆனது கிடைக்கிறது. தூய்மையாக இருக்கக்கூடியவர்களை நல்லவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நன்றாக படித்து பெரிய ஆள் ஆகிவிட்டார்கள் என்றால் மகிமை இருக்கும். ஆனாலும் கூட அனைவரும் பத்திதர்கள்தான், அதாவது தூய்மையற்றவர்கள்தான். பத்திதர்கள்தான் பத்திதர்களுக்கு மகிமை செய்கிறார்கள். சத்யுகத்தில் அனைவரும் பாவனமாக தூய்மையாக இருப்பார்கள். அங்கே யாரும் யாருக்கும் மகிமை செய்ய மாட்டார்கள். அதாவது பாபா சொல்றாங்க, இங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா கூட அவங்க பத்தித்தமாக தானே இருக்காங்க, தூய்மை இல்லாம தானே இருக்காங்க. ஆனா சத்யுகத்துல எல்லாருமே தூய்மையா இருப்பாங்க அப்படிங்கிறார் பாபா. இங்கே தூய்மையான சந்நியாசிகளும் இருக்கிறார்கள், தூய்மையற்ற குடும்பஸ்தர்களும் இருக்கிறார்கள். அப்போது தூய்மையானவர்களை மகிமை பாடுகிறார்கள். ஆனால் அங்கேயோ ராஜா ராணி எப்படி இருக்கிறார்களோ அவ்வாறே பிரஜைகளும் இருப்பார்கள். வேறு எந்த ஒரு தர்மமும் இருக்காது. ஆகையினால் இவர்கள் தூய்மையானவர்கள், இவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று கூற முடியாது. அதாவது இன்னொரு தர்மமும் இல்லை, அங்க தூய்மையற்றவர்களும் இல்லை, அதனால இவங்க தூய்மையா இருக்காங்க, தூய்மை இல்லை அப்படின்னலாம் சத்யுகத்துல சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறார் பாபா. நாம் படித்து தன்னை ராஜாவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கவலை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். யார் நல்ல முறையில் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் ராஜ்ய திலகத்தை அடைவார்கள். குழந்தைகளுக்கு உற்சாகம் இருக்க வேண்டும். நாம் இந்த லக்ஷ்மி நாராயண் போல எப்படி மாறுவது? முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? மனச்சோர்வில் வரக்கூடாது. இந்த படிப்பு எப்படிப்பட்டது என்றால் கட்டிலில் படுத்துக்கொண்டே கூட நீங்கள் படிக்க முடியும். வெளிநாட்டில் இருந்தபடியும் படிக்க முடியும், வீட்டில் இருந்தபடியும் படிக்க முடியும். இவ்வளவு எளிமையான படிப்பு. நன்றாக உழைத்து தன்னுடைய பாவங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும்.
பிறருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். மற்ற தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும். நீங்கள் ஒரு ஆத்மா என்பதை நீங்கள் யாருக்கு வேண்டும் என்றாலும் சொல்ல முடியும். ஆத்மாவினுடைய சுயதர்மம் ஒன்றுதான். இதில் எந்த ஒரு வேறுபாடும் இருக்க முடியாது. உடல் மூலமாகத்தான் அநேக தர்மங்கள் இருக்கிறது. ஆத்மா ஒன்றுதான். அதாவது உடல்ல வரும்போதுதான் யார் யார் இந்தந்த தர்மம் அப்படியெல்லாம் பிரிவினை வருது. ஆனா ஆத்மா அப்படின்னா ஒன்றுதான் அப்படிங்கிறார் பாபா. ஆத்மாவுக்கு தந்தை யார், யாருக்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் புரிய வைக்க முடியும். நீங்கள் எழுதி வாங்கக்கூடிய படிவத்தில், அதாவது ஃபார்ம், அதில் நிறைய அர்த்தம் உள்ளடங்கி இருக்கிறது. அதாவது ஆரம்பத்துல கோர்ஸ் கொடுக்கும்போது பாபா கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஃபார்ம் நிரப்பி வாங்குவாரு. அதுல சில கேள்விகள் எல்லாம் இருக்கும். அதுல பாபா சொல்றாரு, அதுல நிறைய அர்த்தங்கள் உள்ளடங்கி இருக்கு அப்படிங்கிறார் பாபா. தந்தை அவசியம் இருக்கிறார் அல்லவா, அவரை தான் நினைவு செய்கின்றனர். ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைவு செய்கிறது. இன்றைய நாட்களில் பாரதத்தில் யாரை வேண்டுமென்றாலும் தந்தை என்று சொல்லிவிடுகின்றனர். மேயரை கூட தந்தை என்று கூறுகின்றனர். மேயர் அப்படின்னா அந்த நகர தந்தைய சொல்றார் பாபா. பாரதத்தில்தான் தாய்நாடு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இங்குதான் சிவபாபா தாய் தந்தை என்ற பாகத்தில் நடிக்கின்றார். இங்குதான் பகவானை தாய் தந்தை என்ற ரூபத்தில் நினைவு செய்கின்றனர். அயல் நாடுகளில் இறை தந்தை, காட்ஃபாதர் என்று மட்டுமே கூறி அழைக்கின்றனர். ஆனால் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு தாயும் தேவை அல்லவா? யாரை சந்தித்தாலும் நீங்கள் இனிமையான வீட்டிற்கு செல்ல விரும்புகிறீர்களா என்று கேளுங்கள். அதாவது பரந்தாமம் நம்முடைய ஸ்வீட் ஹோம், இனிமையான வீட்டுக்கு செல்ல விரும்புகிறீர்களா அப்படின்னு யாரை பார்த்தாலும் கேளுங்க அப்படிங்கிறார் பாபா. பிறகு அவசியம் தூய்மையாக மாற வேண்டியிருக்கும். இப்போது நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள். இது இரும்பு யுகம், தமோ பிரதானமான உலகம். இப்போது திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டும். இரும்பு யுகத்தை சார்ந்த ஆத்மாக்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது. ஆத்மாக்கள் இனிமையான வீட்டில் தூய்மையாகத்தான் இருப்பார்கள். இப்போது தந்தை புரிய வைக்கிறார், பாபாவை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகும். லக்ஷ்மி நாராயணனுடைய படத்தை வைத்து யாருக்காவது புரிய வைப்பது கூட எளிமையான விஷயம்தான். பாரதத்தில் இவர்களுடைய ஆட்சி இருந்தது. இவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது உலகத்தில் அமைதி இருந்தது. உலகத்தில் அமைதியை தந்தைதான் கொண்டு வர முடியும். வேறு யாருக்கும் சக்தியும் இல்லை. இப்போது தந்தை நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிய உலகத்திற்காக ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக எப்படி மாற முடியும் என்பதையும் கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். நல்ல முறையில் கடைபிடித்து பிறகு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இது ராஜயோகம், பிரஜாயோகம் அல்ல. ஆனால் பிரஜைகளாகவும் மாறுவார்கள் அல்லவா? முகம் மற்றும் சேவையின் மூலமாக தெரிய வரும் இவர்கள் எந்த பதவி அடைவதற்கு தகுதியானவர்கள் என்று. வீட்டிலும் கூட மாணவர்களினுடைய நடத்தையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இவர்கள் முதல் நம்பரில் வருவார்களா, இவர்கள் 3வது நம்பரில் வருவார்களா என்று. இங்கேயும் அப்படித்தான். கடைசியில் தேர்வு முடிவடையும் போது அனைத்தும் காட்சியாக கிடைக்கும். காட்சி கிடைப்பதற்கு நேரம் பிடிக்காது. பிறகு வெட்கப்படுவார்கள். நான் ஃபெயிலாகி விட்டேன் என்று வெட்கப்பட வேண்டியிருக்கும். தேர்ச்சி அடையாதவர்கள், அதாவது ஃபெயிலானவர்கள் மீது யார் அன்பு செலுத்துவார்கள்? மனிதர்கள் சினிமா பார்ப்பதில் மகிழ்ச்சியை அனுபவம் செய்கின்றனர். ஆனால் தந்தை கூறுகிறார், நம்பர் 1 அழுக்காக மாற்றக்கூடியது இந்த சினிமா ஆகும். அதில் செல்லக்கூடியவர்கள் பலர் ஃபெயிலாகி விடுகிறார்கள், கீழே விழுந்து விடுகின்றனர்.
சில பெண்களும் அப்படி இருக்கின்றனர். அதாவது சினிமாவிற்கு செல்லாவிட்டால் தூக்கம் வரவே வராது. இங்கே என்னவெல்லாம் நடக்கின்றதோ அதில் மகிழ்ச்சி இருப்பதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் துக்கத்திற்கானதாகும். இவை அனைத்தும் அழியக்கூடிய மகிழ்ச்சிகளாகும். அழியாத குஷி அழியாத தந்தையிடமிருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபா நம்மை இந்த லக்ஷ்மி நாராயண் போல மாற்றிக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு 21 பிறவிகள் என்று எழுதி கொண்டிருந்தோம். இப்போது பாபா கூறுகிறார் 50 அல்லது 60 பிறவிகள் என்று எழுதுங்கள். ஏனென்றால் துவாபர யுகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே மிகவும் செல்வந்தர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அல்லவா? பத்திதர்களாக மாறலாம், ஆனாலும் செல்வம் நிறைய இருக்கும். தந்தை கூறுகிறார், நான் அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன் என்று. நாட்டுக்கு நாடு இப்போது அசாந்திதான் இருக்கிறது. முழு உலகத்திலும் அசாந்திதான் இருக்கிறது. எவ்வளவு துண்டு துண்டுகளாக மாறிவிட்டது. எவ்வளவு பிரிவினைகள் இருக்கிறது. 100 மைலுக்கு ஒரு பாஷை இருக்கிறது. அதாவது 100 மைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல அதுக்கேற்ற மாதிரி மொழிகள் மாறிட்டே வருது அப்படிங்கிறார் பாபா. பாபா குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஞானத்தினுடைய வெளிச்சத்தை கொடுக்கிறார். அதன் மூலமாக பூட்டு திறக்கிறது. இருந்தாலும் ஒரு சிலருடைய புத்தி திறப்பது கிடையாது. பாபா, நீங்கள் புத்திவானுக்கெல்லாம் புத்திசாலி அல்லவா என்று கூறுகிறார்கள். எங்களுடைய கணவனின் புத்தியை திறந்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். பாபா கூறுகிறார், நான் ஒவ்வொருவருடைய புத்தி பூட்டை திறப்பதற்காகவா வந்திருக்கிறேன்? இல்லை. பிறகு அனைவருடைய புத்தியும் திறந்துவிடும். அனைவரும் மகாராஜா மகாராணியாக மாறிவிடுவார்கள். நான் எப்படி திறக்க முடியும்? அவர்களுக்கு சத்யுகத்தில் வரவேண்டியதே இல்லை என்றால் நான் பூட்டை எப்படி திறப்பது? டிராமாவினுடைய திட்டத்தின்படி நேரத்திற்கேற்றாற் போல அவர்களுடைய புத்தியானது திறக்கும். நான் எப்படி திறப்பேன்? அனைத்தும் டிராமாவில் இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். அனைவரும் முழுமையாக தேர்ச்சி அடைவார்களா என்ன? ஒரு ஸ்கூலில் கூட வரிசை கிரமமாக இருக்கிறதல்லவா? அதுபோலதான் இங்கேயும் இது படிப்பாகும். பிரஜைகளும் உருவாக வேண்டும். அனைவருடைய பூட்டும் திறந்துவிட்டது என்றால் பிரஜைகள் எங்கிருந்து வருவார்கள்? இது அனைத்தும் சட்டமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவருடைய முயற்சியின் மூலமாக யார் நன்றாக படிக்கிறார்கள் என்று தெரிய வரும். அவர்களைதான் அங்கங்கே அழைப்பார்கள். பாபா சொல்றார், எல்லார் பூட்டும் நான் திறந்துட்டா எல்லாருமே அப்புறம் சத்தியுகத்துக்கு வந்துருவாங்க. எங்கிருந்து பிரஜைகள் வருவாங்க? எல்லாருமே ஃபுல் பாஸ் ஆக மாட்டாங்க இல்லையா அப்படிங்கிறார் பாபா. மாணவர்கள் டீச்சரை வெளிப்படுத்த வேண்டும். கோல்டன் ஏஜ் தங்க யுகத்தில் தங்க புத்தியுடையவர்களாக இருந்தார்கள். இப்போது இரும்பு யுகம். இங்கே கோல்டன் ஏஜ் புத்தி, அதாவது தங்க யுகத்திற்கான புத்தி எப்படி இருக்க முடியும்? மற்றபடி நினைவில் நல்ல நல்ல மகாரதிகள் கூட தேர்ச்சி அடைவதில்லை, ஃபெயில் என்கிறார் பாபா. நினைவு என்ற கூர்மை இல்லை என்றால் ஞான வாழ் எப்படி செலுத்த முடியும்? அதிகம் நினைவு செய்தால்தான் கூர்மை ஏற்படும். பந்தனங்கள் இருக்கலாம், ஆனாலும் நினைவு செய்து கொண்டே இருந்தால் அதிக லாபம் ஏற்படும். ஒருபோதும் பாபாவை பார்த்திருக்கவும் மாட்டார்கள். நினைவிலேயே இருந்து உயிரை விட்டு விடுகின்றனர். பந்தனத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு பாபா மேல நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பந்தனம் இருக்கு. நினைவிலேயே இருந்து உயிரை கூட விட்டுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஏனென்றால் அதிகம் நினைவு செய்கின்றனர். தந்தையின் நினைவில் அன்பு கண்ணீர் வடிக்கின்றனர். அந்த கண்ணீர் முத்தாக மாறிவிடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தனக்குத்தானே முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். படிப்பின் மூலமாக தனக்குத்தானே ராஜ்ய திலகத்தை கொடுத்து கொள்ள வேண்டும். ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து சதா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், ஞான வாளில் நினைவு என்ற கூர்மையை நிரப்ப வேண்டும். நினைவின் மூலம் பந்தனங்களை துண்டிக்க வேண்டும். ஒருபோதும் அழுக்கான சினிமாக்களை பார்த்து தன்னுடைய எண்ணங்களை தூய்மையற்றதாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. வரதானம். அனைத்து பலவீனங்களிலிருந்து முக்தி அடையக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. யார் மாஸ்டர் சர்வசக்திவான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களோ அவர்கள் ஒருபோதும் எந்த பலவீனம் அல்லது பிரச்சனைகளுக்கு வசமாக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அமிர்த வேளையிலிருந்து எதை பார்க்கிறார்களோ, கேட்கிறார்களோ, சிந்திக்கிறார்களோ அல்லது செய்கிறார்களோ அதை லௌகீகத்திலிருந்து அலௌகீகமாக மாற்றி விடுகிறார்கள். எந்த லௌகீக காரியத்தையும் கருவியாகி செய்தாலும் அலௌகீக காரியம் சதா நினைவில் இருந்தால் எந்தவிதமான மாயாவி விகாரத்திற்கு வசமான மனிதனின் தொடர்பினால் தான் வசமாக மாட்டார்கள். பாபா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் லௌகீக காரியத்தை நிமித்தமாக இருந்து செய்யலாம். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய அலௌகீக காரியம் என்ன அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் விகாரத்துக்கு வசமாகி மாயாவுக்கு வசமாகி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம தொடர்பில் வருவாங்க. ஆனாலும் அந்த மாதிரி யாருக்கு அலௌகீக காரியம் ஞாபகம் இருக்கோ அவங்க வசமாக மாட்டாங்க. தமோகுண சூழ்நிலையிலும் கூட சதா தாமரை மலர் போல இருப்பார்கள். லௌகீக அசுத்தங்களுக்கிடையே விடுபட்டு இருப்பார்கள். ஸ்லோகன். அனைவரையும் திருப்திப்படுத்தினீர்கள் என்றால் முயற்சியில் தானாகவே ஹை ஜம்ப், அதாவது உயரம் தாண்டி விடுவீர்கள். இன்றைய அவ்யக்த சமிகை. எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சதா உயர்ந்த சேவைக்கு கருவியாக மாறுங்கள். எண்ணங்களின் சக்தியை சேமிக்க வேண்டுமென்றால் எந்த விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கும் பயிற்சி செய்யுங்கள். ஒரு செகண்டில் அதுக்கு நாம் முற்றுப்புள்ளி வச்சிடணும். எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் சரி. ஒருவேளை எண்ணத்தில் ஏன் எதற்கு என்ற கியூ வந்துவிட்டால், அதாவது ஹிந்தியில் ரைமிங்காக இருக்கும். கியூ அப்படின்னா ஏன், கியூ அப்படின்னா வரிசை. அப்போது ஏன் எதற்கு அப்படிங்கிற அந்த கேள்வி வந்துருச்சுன்னா கியூ வந்துடும், வரிசை வந்துடும். வீணானவைகளின் படைப்பை படைத்து விட்டு அதை பாலனை செய்ய வேண்டி இருக்கும். ஒருவேளை கியூ வந்துருச்சு அப்படின்னா வீணானவைகளை நாமளே படைச்சு அதை படைச்சதுக்கு அப்புறமா அதுக்கு பாலனையும் செய்ய வேண்டி இருக்கும். எண்ணம், நேரம், சக்தி அதில் செலவாகி கொண்டே இருக்கும். ஆகையினால் இப்போது இந்த வீணான படைப்பிற்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்கள். அப்போதுதான் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமாக முடியும். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, 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 இன்னாருயிர் ந
தர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில்